Hello friends, welcome to E-CAREERPLUZ channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆன் ஆகாத மொபைல் ஓகேங்களா. ஸோ இது டெட் கண்டிஷனா இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளமா இல்லை சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் டிஸ்பிளே ஃபால்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும் இல்லை வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே தான் ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம் போட்டு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா மொபைல் ஆன் பண்ணி கால் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சம்டைம்ஸ் பவர் பட்டன் ஃபெயிலியரோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மொபைலும் ஆன் ஆகாது. பட் இருந்தாலும் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் அண்ட் பவர் பட்டன் ஃபெயிலியருங்கிறனால நம்மளுக்கு மொபைல் ஆன் ஆகாது ஓகேங்களா. ஸோ பட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா டெட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஈஸியாக எப்படி செக் பண்ணுறது, சாஃப்ட்வேர் எதுவும் ஃபால்ட்டாக செக் பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிஷியலாக நம்ம மொபைல் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் J2 10F மாடல், அதாவது வந்து சாம்சங் J2 மாடல். ஸோ இதில் வந்து எதுவும் ஷார்ட் இருக்கா இல்லை பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நம்ம இனிஷியலாக எப்போவுமே நார்மலாக செக் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.38, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3.3 இருக்குது. ஸோ இந்த பேட்டரி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா சார்ஜிங்கிறது ஏறும். பேட்டரியில் எந்த வித கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அடுத்து வந்து போர்டு வந்து ஷார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டி மோடில் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூஸ் வரல, ரிவர்ஸில் இருக்கிறப்போ வேல்யூஸ் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மொபைல் ஃபோன் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஷார்ட்லையும் இல்லை ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயோட கனெக்டரில் கூட ஃபால்ட் இருக்கலாம், டிஸ்பிளே கனெக்டரில் கூட ஃபால்ட் இருக்கலாம். ஜஸ்ட் அதோட கனெக்டர் நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய பேனலில் இருக்கக்கூடிய க்ளோசிங் அந்த பேனலை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து கனெக்டர் இருக்குது. ஸோ அந்த கனெக்டரில் ஏதாவது வந்து ஒரு கார்பன் மாதிரியான ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஐபியை வச்சு க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மொபைல் வந்து திரும்ப ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ கனெக்டரில் எந்தவித டேமேஜும் இல்லை. ஸோ டச் அண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்தவித கிராக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆனும் ஆகலை ஓகேங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி பார்ப்போம் அப்படின்னா இது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கா இல்லைன்னு எப்போ நமக்கு டவுட் வரும்னா நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணுறப்பையும் எந்தவித ஒரு ரியாக்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வந்து தராது ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு ஆன் பண்ணிங்கனாலுமே ஒரு வைப்ரேஷனோ எதுவும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தராது. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் ஃபெயிலியராக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக ஒரு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் ஆனான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நாம் செக் பண்ண போகிறோம். அதாவது மொபைலில் நம்ம வந்து நார்மலாக மொபைல் ஆன் கண்டிஷனில் இருக்கிறப்போ டேட்டா கேபிள் நம்ம போட்டோம்னா மட்டும்தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ண முடியும். அப்போ தான் நம்மளோட மொபைலோட கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் J2 அப்படிங்கிற மாதிரியான கேலக்ஸி J2 அப்படிங்கிற மாதிரியான டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு அதுக்குரிய ஓப்பன் ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டமில் டிடெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் கண்டிஷனில் இருந்தால் தான் இப்போ வந்து நம்மளோட மொபைல் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட CDC டிரைவர் வந்து அதாவது வந்து டவுன்லோடிங் மோடில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த மோட் போகுதா அப்படிங்கிறது EDL கேபிள் மூலியமாக நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சிஸ்டம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ டிவைஸ் மேனேஜர் கீழே சர்ச் பாரில் நீங்கள் டைப் பண்ணி டிவைஸ் மேனேஜர் வந்து வந்துடும். ஸோ இது எதுக்கு டிவைஸ் மேனேஜர் பற்றி தெரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலேயே பார்க்கணும். இந்த டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறது என்னென்னா சிபியூவில் இருக்கக்கூடியதான ப்ராசஸரோட என்னெல்லாம் இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதான CPU டெஸ்க்டாப் இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் என்னென்னா USBயில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்னா ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை VGA போர்ட்டில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மவுஸ் கீபோர்டு இந்த மாதிரி மானிட்டர்லேருந்து எல்லா விதமான இன்டர்ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா டிவைசஸ் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிவைஸ் மேனேஜரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்குரியதான டிரைவர்ஸில் இருந்து அடாப்டர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட கனெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ பண்ணும். ஸோ இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியதான மொபைலோட USB கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மொபைலை நாம் டிவைஸ் மேனேஜரில் செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ எப்படி செக் பண்ண போகிறோம், எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் டச் அண்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எந்த வித கிராக்கும் கிடையாது. ஸோ சப்போஸ் கிராக் இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லலாம்னா டிஸ்பிளே ஃபால்ட் ஆகிருக்கு இல்லை டச் அண்ட் டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கும்.
ஸோ அதனால் மொபைல் ஆன் ஆகும், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் அண்ட் டிஸ்பிளே ஃபால்ட்டாக இருக்கனால ஆன் ஆகாது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், டச் அண்ட் டிஸ்பிளே புதுசாக பை பண்ணி மொபைலோட இந்த கனெக்டர் டிஸ்பிளே கனெக்டரில் வந்து நம்ம என்ன பண்ணிப்போனா ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித சவுண்ட்ஸ், எந்தவித ரிங்டோன், இந்த மாதிரி எந்தவித வைப்ரேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து தரல. ஸோ மேபி வந்து பவர் பட்டன் ஃபெயிலியராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மொபைலில் நீங்கள் டச் அண்ட் டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புதுசாக வாங்கியிருக்கக்கூடியதான அந்த டச் அண்ட் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன் பண்ணி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆன் பண்ணி பார்க்குறப்போ ஆன் ஆகலை அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். அப்போ என்ன மாதிரி இருக்கும்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டச் அண்ட் டிஸ்பிளே கிராக் ஆகாதனால இது ஒரு டவுட்டுக்கு வந்து நம்மளுக்கு லீட் பண்ணுது. என்ன டவுட் அப்படின்னா மேபி சாஃப்ட்வேர் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைன்னா பவர் பட்டன் ஃபெயிலியராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீட் பண்ணுது. மேபி சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகலை, இஎம்எம்சி ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு நம்ம மொபைலை ஆன் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டவுன்லோடிங் கீ யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ டவுன்லோடிங் கீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி மட்டுமே நமக்கு தனியாக வந்து மிராக்கிள் பாக்ஸோ இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் பாக்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு தனியாக தருவாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா EDL கேபிள். ஓகேங்களா? ஸோ இந்த EDL கேபிளில் 4th பின், இந்த EDL கேபிளில் 4th பின். ஓகேங்களா? அந்த 4th பின்னை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த 4th பின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா சாம்சங் மொபைலை டவுன்லோடிங் மோடுக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 4th பின் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டவுன்லோட் 300K அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா மொபைலில் வந்து நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கா, அதாவது வந்து சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்கா, டிடெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத ஒரு ஆன் ஆகாத டிஸ்பிளேயாக இருக்கட்டும் இல்லை பவர் பட்டன் ஃபெயிலியரான மொபைலாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணலான்னா பேட்டரியில் வந்து ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜுங்கிறது இருக்கணும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜரில் நம்ம சிஸ்டமோட வந்து என்ன ஆயிரும்னா இன்டர்ஃபேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு டவுட் இருக்கலாம், மொபைல் ஆன் பண்ணாதானே நம்மளுக்கு வந்து சாம்சங் J2 அப்படிங்கிற மாதிரி கேலக்ஸி J2ங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணோம், அதில் ஃபோல்டர் SD கார்டு இன்டர்னல் ஸ்டோரேஜோடது SD கார்டோடது நம்மளுக்கு ஷோ பண்ணோம் அப்படின்னு டவுட் இருக்கும். சப்போஸ் பவர் பட்டன் ஃபெயிலியராக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன் ஆகாதுங்கிற ரீசன்னால் இப்போ நாம் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு கேலக்ஸி J2ன்னு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகாது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகாது, SD கார்டுங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து காட்டாது. நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த டிவைஸ் மேனேஜரில் ஒரு சாம்சங் CDC காம்போசிட் டிரைவர், அதாவது வந்து ஒரு மொபைல் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் மோடில் என்ட்ரு ஆகிட்டு ஃப்ளாஷிங்குரிய அந்த கனெக்ஷன்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு இதில் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக நீங்கள் வந்து சிஸ்டமோட, அதாவது வந்து மை கம்ப்யூட்டரில் இல்லை டிஸ்பிசியில் போயிட்டு நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜோ இல்லை கேலக்ஸி J2 அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ண முடியாது. இதை நீங்கள் டிவைஸ் மேனேஜரில் தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மொபைலை வந்து டேரெக்டாக வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் ப்ரெஸ் பண்ணல, EDL கேபிளில் 4th பின்னை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த USB யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாம்சங் USB காம்போசிட் டிவைஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஷோ ஆகும். நம்மளுக்கு டவுன்லோடிங் மோட் மொபைலில் இருக்கும், பட் இருந்தாலும் டிஸ்பிளே ஃபால்ட்டுங்கிறனால பவர் பட்டன் ஃபெயிலியராக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா EMMC ஃபெயிலியர், சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது வந்து நார்மலாக டிடெக்ட் ஆகுது. ஓகேங்களா? சாம்சங்கோட மொபைல் USB காம்போசிட் டிவைஸுங்கிறது நம்மளுக்கு இதில் டிடெக்ட் ஆகுது. ஸோ இது சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் கிடையாது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக இதுக்கடுத்து நம்ம செக் பண்ணலாம். மொபைலை வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதில் கிராக் இல்லாதனால மேபி வந்து கனெக்ஷன்லேயும் ஃபெயிலியர் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நியூ காம்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா சப்போஸ் டிஸ்பிளே ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா நமக்கு அதிலேயே ஒர்க் ஆகிடும். இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் ஃபெயிலியராக தான் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.